6, 2026 கர்நாடகா மாநிலத்தில் இருக்கிற மாண்டியா மாவட்டத்தில் இருக்கிற ஸ்ரீரங்கப்பட்னா அப்படிங்கிற ஊர்ல தன்னுடைய மனைவியோடு வாழ்ந்து வந்தாரு 43 வயதான சித்தலிங்கப்பா. அவர் அந்த ஊர்ல இருந்த ஒரு விநாயகர் கோயில்ல பூசாரியாக பணியாற்றி வந்தாரு. அன்றைக்கு அதிகாலையிலேயே தன்னுடைய மனைவி கிட்ட இந்த மாதிரி இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் பூஜை இருக்குது, நான் கோயிலுக்கு போறேன், அந்த பூஜையெல்லாம் முடிச்சிட்டு மதியம் போல இன்னொருத்தர் ஒரு ஸ்பெஷல் பூஜை வச்சிருக்கிறாரு, அவருக்காக நான் அவருடைய வீட்டுல போய் ஒரு குறிப்பிட்ட பகுதியை சொல்லி அந்த இடத்துல நான் பூஜையை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு திரும்பி வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அப்படி கிளம்பி போனவர் இரவு 11 மணி ஆகியும் வீடு திரும்பவில்லை. அப்படிங்கிறதுனால அவருடைய மனைவி அவருக்கு போன் பண்ணி பார்க்கறாங்க. போன் பண்ணி பார்த்தா அவருடைய போன் ஸ்விட்ச்ட் ஆஃப் அப்படின்னு வருது. சரி, இந்த மனுஷன் ஏதாவது சார்ஜ் போடாம விட்டுருப்பாரு அப்படின்னு கொஞ்ச நேரம் கழிச்சு ட்ரை பண்ணலான்னு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு அவருடைய மனைவி மறுபடியும் கால் பண்றாங்க. மறுபடியும் ஸ்விட்ச்ட் ஆஃப்னே வருது. கொஞ்சம் பதற்றமான அந்த அம்மா பக்கத்து வீட்டுல இருக்கிறவர்கிட்ட இந்த மாதிரி கோயிலுக்கு போனாருங்க, என்னானாருன்னு தெரியல, இன்னைக்கு ஏதோ ஸ்பெஷல் பூஜை இருக்குதுன்னு பக்கத்து ஊருக்கு போயிட்டு வரேன்ட்டு போனவர் தான், ஆளை காணோம், போன பண்ணாலும் போன் ஸ்விட்ச்ட் ஆஃப்னு வருது, நீங்க கொஞ்சம் கோயில் வரைக்கும் போய் பார்த்துட்டு வர்றீங்களா அப்படின்னு சொல்றாங்க. பக்கத்து வீட்டுக்காரரும் தன்னுடைய பைக் எடுத்துக்கிட்டு கோயிலுக்கு போய் பார்க்கறாரு. அந்த கோயில் பூட்டப்பட்டிருக்குது. திரும்பி வந்துடுறாரு. இரவு 11:30 மணிக்கு அங்க பக்கத்துல யார் இருக்கிறா விசாரிக்கிறதுக்கு திரும்பி வந்து இவர் என்ன சொல்றாரு, இந்த மாதிரி கோயில் பூட்டி இருக்குதுமா, அவரு எங்க போனான்னு தெரியல, அக்கம் பக்கத்துல யாரும் இல்ல கேட்கறதுக்கு அப்படின்னு சொல்றாரு. உடனடியாக இந்த அம்மா அவருடைய சித்தலிங்கப்பாவுடைய நண்பர்கள் 2-3 பேருக்கு போன் பண்ணி பார்க்கறாங்க. அவங்க எல்லாருமே இன்னைக்கு நாங்க அவரை பார்க்கல அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதற்கு பிறகுதான் கோயிலுடைய இன்சார்ஜ் இருப்பார் இல்லையா, அவரு நம்ம ஊர்ல தர்மகர்த்தான்னு சொல்றோம்ல, அந்த கோயில் தர்மகர்த்தாவுக்கு போன் பண்றாங்க. அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, கோயில வழக்கம் போல இரவு 9 மணிக்கு பூட்டிட்டு கொண்டு வந்து சாவியை கொடுத்துட்டு தாமா சிந்தலிக்கப்பா போனாரு, அதனால அவர் வீட்டுக்கு நேரம் வந்திருப்பாருன்னு நினைச்சேன், இன்னும் வீட்டுக்கு வரலையா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. இத கேட்டு தூக்கி வாரி போடுது அவருடைய மனைவியான ஷாலினிக்கு. உடனடியாக பக்கத்து வீட்டுக்காரங்க 2-3 பேர்த்த அழைச்சுக்கிட்டு நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. அந்த அம்மா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இந்த மாதிரி என்னுடைய கணவர் கோயில் பூசாரியா இருக்கிறாரு, அவர் காலையில போனவர் இன்னும் திரும்பி வரலைங்க அப்படின்னு சொல்றாங்க. போலீசாரும் போலீஸ் கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கிட்டு சரிமா நாங்க தேடுறோம், நீங்க வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீசாரும் தங்களுடைய கடமையை செய்வதற்காக அந்த கோயிலுக்கு போய் பார்க்கறாங்க. கோயிலுக்கு பக்கத்துல இருந்த வீடுகள்ல கேட்கறாங்க. அந்த கோயில் தர்மகர்த்தா வீட்டுக்கும் போய் விசாரிக்கிறாங்க. அதற்கு மேல என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்க நேரா அவருடைய சித்தலிங்கப்பாவுடைய வீட்டுக்கு வந்து அங்க அக்கம் பக்கத்துல எல்லாத்தையும் விசாரிக்கிறாங்க. ஆனா எங்க விசாரித்துமே இந்த சித்தலிங்கப்பா எங்க போனாரு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. மறுநாள் காலையில சுமார் 9 மணி இருக்கும். போலீசாருக்கு ஒரு போன் கால் ஒன்னு வருது. அந்த போன்ல சித்தலிங்கப்பாவுடைய பக்கத்து வீட்டுக்காரங்க தான் பேசுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சார் காலையில இருந்து நாங்க சித்தலிங்கப்பாவை தேடிட்டு இருந்தோம், அப்படி நாங்க தேடினப்போ இந்த சிக்கதேவராயர் வாய்க்கால் இருக்குது இல்லைங்க சார், அந்த வாய்க்கால்ல அந்த பாலம் வருது இல்லையா, அந்த பாலத்தை ஒட்டி ஒரு இடத்துல பூஜை சாமானம்னா கொஞ்சம் சிதறி கிடக்கிறதா பார்த்தோம். அது மட்டும் இல்ல அங்க செருப்பு ஒண்ணு கிடக்கிறத பாக்குறோம், அது வந்து சித்தலிங்கப்பாவுடைய செருப்பு தான் அப்படின்னு தெரியுதுங்க சார், அதனால நீங்க கொஞ்சம் உடனடியாக இங்க கிளம்பி வரணும் அப்படின்னு சொல்றாங்க. போலீசாரும் உடனடியாக அந்த வாய்க்கால் மேட்டுக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தபோது வாய்க்காலை கடப்பதற்கு ஒரு பாலம் இருக்குது. அந்த பாலத்தை ஒட்டி அந்த வாய்க்காலை ஒட்டி ஒரு சின்ன ரோடு போகுது, ஒரு ஒத்தையடி பாதை மாதிரி. அந்த ஒத்தையடி பாதையில ஒரு 10-20 அடி தள்ளி ஒரு இடத்துல கொஞ்சம் வாடிய பூக்கள், அப்புறம் பூஜை சாமானம் அது இதுன்னு எல்லாம் இறஞ்சு கிடக்கிறது தெரியுது. அந்த இடத்துல அதுக்கு பக்கத்திலேயே ஒரு வயர் கூடையும் கிடக்குது. அதை ஒட்டி அந்த பக்கம் பார்த்தா சித்தலிங்கப்பாவுடைய ஒரு பேர் செருப்பு அங்க கிடக்கிறது தெரியுது. போலீசார் சித்தலிங்கப்பாவுடைய மனைவி கூப்பிட்டு, இது அவருடைய செருப்பு தான் உங்களுக்கு தெரியுமா, நல்லா யோசிச்சு பாருங்க அப்படின்னு கேட்டபோது அந்த அம்மா, இது என்னுடைய கணவருடைய செருப்பு தாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. அந்த வாய்க்கால்ல தண்ணீர் வேகமாக ஓடுவது வழக்கம். இருந்தாலும் கூட அந்த வாய்க்கால்ல உள்ளூரை சேர்ந்தவர்கள் பலரும் உள்ள இறங்கி குளிக்கிறதும் வழக்கம், நீச்சல் அடிக்கிறது வழக்கம் தான். அதனால இவர் எங்காவது குளிக்க போன மனுஷன் கால் தவறி உள்ள எங்காலும் விழுந்துட்டார்
செஞ்சிட்டாரோ என்னமோ அப்படின்னு சொல்லி போலீசார் என்ன பண்றாங்க, உடனடியா ஃபயர் சர்வீஸ்க்கு சொல்லி அனுப்புறாங்க. ஃபயர் சர்வீஸ் ஆட்கள் வந்து அந்த வாய்க்கால்ல உள்ள இறங்கி தேடிய போது அந்த பூஜை சாமானம்ல இறஞ்சு கிடந்தது இல்லையா, அதுக்கு பக்கத்திலேயே கொஞ்சம் தள்ளி ஒரு 10-20 அடியிலேயே ஒரு மோட்டார் பைக் ஒண்ணு உள்ள கிடக்கிறது தெரியுது. கைத்த கட்டி அதை மேல இழுக்கிறாங்க. அந்த பைக் மேல வந்ததோ இல்லையோ அந்த பைக் தன்னுடைய கணவர் தான் அப்படின்னு ஓன்னு அழுகுறாங்க. ஷாலினி பாலத்து வழியா பக்கத்து ஊருக்கு போயிட்டு திரும்பி வந்த மனுஷன் தவறி வாய்க்காலுக்குள்ள உளுந்துட்டாரு போல் இருக்குது. ஐயோ அவரை காப்பாத்துங்க சார் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கதறாங்க. இருங்கம்மா கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்னு சொன்ன போலீஸ்காரங்க அவருக்கு நீச்சல்லாம் தெரியுமா அப்படின்னு கேட்ட போது அவருடைய பக்கத்து வீட்டுக்காரர் முந்தி கொண்டு பதில் சொல்றாரு, சார் சித்தலிங்கப்பா பிரமாதமா நீச்சல் அடிப்பான் சார், அவன் வந்து தண்ணிக்குள்ள மூழ்கி சாவறதுக்குலாம் வாய்ப்பே இல்ல, நல்லா தேடுங்க, அவன் எங்கால அந்த கரைக்கு இந்த கரைக்கு போய் எந்திரிச்சு வந்திருப்பான் மேல அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அதற்கு பிறகும் ஃபயர் சர்வீஸ்காரங்க அந்த வாய்க்கால் முழுவதும் தேட ஆரம்பிக்கிறாங்க. வாய்க்கால்ல தண்ணீர் வேகமாக அடிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்குது. அவங்க மெல்ல மெல்ல அப்படியே அந்த வாய்க்காலுடைய டவுன் ஸ்ட்ரீம்ல தேடிக்கிட்டே போன போது சுமார் 1 கிலோமீட்டர் தள்ளி ஒரு வாய்க்காலை ஒட்டி அந்த வாய்க்கால் சுவர்ல வளர்ந்திருந்த ஒரு புதர்ல இருந்த ஒரு மனித உடல் அவங்களுக்கு தட்டுப்படுது. அதை எடுத்து பார்த்த போது அது சித்தலிங்கப்பாவுடைய உடல் அப்படின்னு தெரிய வருது. சித்தலிங்கப்பாவுடைய மனைவி, அக்கம் பக்கத்தினர் மற்றும் சொந்தக்காரங்க மட்டுமல்ல அந்த ஊரே ஆடி போகுது. ஏன்னா சித்தலிங்கப்பா அந்த அளவுக்கு அந்த ஊர்ல பயங்கர பாப்புலரான மனிதனாக இருந்திருக்கிறாரு. ரொம்ப நல்ல உள்ளம் கொண்டவராகவும் இருந்திருக்கிறாரு. அதனால அந்த ஊரே சோகத்துல மூழ்கிச்சு. போலீசார் உடனடியாக அவருடைய உடலை கைப்பற்றி போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புறாங்க. போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிய பிறகு மறுநாள் உடல் உறவினர்களுக்கு கொடுக்கப்படுது. மறுநாளே அவருடைய ஈமை காரியங்களை செய்யறாங்க அவருடைய குடும்பத்தார். அந்த சமயத்தின் போது அவருடைய ஃபியூனரலுக்கு அந்த ஊர் மட்டுமல்ல அக்கம் பக்கத்து ஊரை சேர்ந்த பலரும் வர்றாங்க. அவருடைய இறுதி ஊர்வலத்திலையும் இறுதி சடங்குகளையும் பலரும் கலந்து கொள்றாங்க. அங்க வந்திருந்த பலரும் அவருடைய உடலின் மீது விழுந்து விழுந்து அழுது கொண்டிருந்த அவருடைய மனைவியை பார்த்து மனம் உடைந்துதான் போனாங்க அப்படின்னே சொல்லணும். அடுத்த 3 நாட்களுக்கு பிறகு ஈமை காரியங்கள் நடந்து முடிந்த உடனேயே போலீசார் இவருடைய சாவில ஏதேனும் மர்மம் இருக்குமா அப்படின்னு சொல்லி விசாரணையை தொடங்குறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுவரைக்கும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரல. போலீசார் அவருடைய மனைவியிடமும் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்டையும் தங்களுடைய விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க. அவருடைய மனைவியிடம் விசாரித்த போது போலீசாருக்கு அவர் மேல சந்தேகப்படும்படி எதுவும் தோணவில்லை. அதே மாதிரி அக்கம் பக்கத்து வீடுகள்ல அவங்க விசாரிக்கிறாங்க. அப்படி அவங்க பக்கத்து வீடுகள்ல விசாரித்த போது ஒரு சில பெண்கள் போலீசாரிடம் சொன்ன ஒரு விஷயம் போலீசாருக்கு ஒரு மிகப்பெரிய க்ளூவாக வந்திருக்குது. அது என்ன அப்படின்னாக்க, ஒரு லேடி என்ன சொல்றாங்க, சார் கிட்டத்தட்ட 1 வருஷமாவே அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் எந்நேரம் பார்த்தாலும் சண்டையாவே கிடக்கும் அப்படின்னு ஒரு லேடி சொல்றாங்க. இன்னொரு பக்கத்து வீட்டு பெண்மணி என்ன சொல்றாங்க அப்படின்னா, சார் அந்த அம்மா ஒரு டைப்பு, அதனால அவருக்கும் அந்த அம்மாவுக்கும் டேர்ம்ஸ் சரியில்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அக்கம் பக்கத்து வீட்டுல இப்படி அரசல் புரசலாக சில விஷயங்களை போலீசார் காதுல போட்டு வச்சாங்க சிலர். இது வந்து போலீசாருக்கு அவருடைய மனைவியின் மீது கொஞ்சம் சந்தேகத்தை ஏற்படுத்துது. இருந்தாலும் கூட மனைவி இதுல இன்வால்வ் ஆயிருப்பாங்கன்னு காட்டுற மாதிரி எந்த விதமான க்ளூவுமே இல்லாதனால போலீசாரும் இந்த மனைவியை கண்காணிப்புல வச்சிருக்கிறாங்க. ஆனா அவங்கள கூட்டிட்டு போய் பெரிய அளவுல விசாரிக்கலாம் இல்ல. இதற்கிடையே இந்த விசாரணை எல்லாம் ஓடுது. அதற்கு பிறகு ஒரு 2-3 நாள் ஆயிடுது. 2-3 நாளுக்கு பிறகு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வருது. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்த போதுதான் போலீசாருக்கு காத்திருந்தது மிகப்பெரிய அதிர்ச்சி. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல என்ன வந்திருந்தது அப்படின்னா, சித்தலிங்கப்பாவை யாரோ ஒரு சிலர், ஒருத்தருக்கு மேற்பட்டவர்கள் அவரை இரும்பு தடியாலையும் பலம் கொண்ட ஆயுதங்களாலையும் அடிச்சு வெட்டி கொன்னுட்டு அதற்கு பிறகு அவர்களை தூக்கி வாய்க்கால்ல போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல இருக்குது. உடனடியாக போலீசார் என்ன பண்றாங்க, முதல் சந்தேகமே அவருடைய மனைவி மேலதான் இல்லையா, அவருடைய மனைவியை குண்டுக்கட்டா தூக்கிட்டு போறாங்க. மனைவிய கூட்டிக்கிட்டு விசாரணைக்கு ஸ்டேஷனுக்கு போயிட்டாங்கன்னு தெரிஞ்ச பிறகு போலீசாருக்கு அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க கொஞ்சம் தைரியமாக முன் வந்து மேலும் சில தகவல்களை சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஷாலினிக்கும் யாரு சித்த
சித்தலிங்கப்பாவுடைய மனைவி ஷாலினிக்கும் பக்கத்து வீட்டுல குடியிருந்த ஒரு லாரி டிரைவரான ஹரீஷ் அப்படிங்கிறவனுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருந்ததாக சித்தலிங்கப்பா சந்தேகப்பட்டாரு. அதனாலதான் பிரச்சனையே வந்ததுன்னு சொல்றாங்க. போலீசார் உடனடியா அந்த ஹரீஷை தேடி போறாங்க. அந்த ஹரீஷையும் பிடிச்சுக்கிட்டு வந்து விசாரணைக்கு உட்படுத்துறாங்க. போலீசார் சித்தலிங்கப்பாவுடைய மனைவியான ஷாலினியிடம் விசாரணையை தொடங்குறாங்க. ஆனா ஷாலினி எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சாதிக்கிறாங்க. அதற்கு பிறகு ஹரீஷை பிடிச்சு விசாரிக்கிறாங்க. ஹரீஷ நல்லா முட்டுக்கு முட்டி தட்டின பிறகு ஹரீஷ் தனக்கும் ஷாலினிக்கும் கள்ள தொடர்பு இருந்ததை ஒப்புக்கொள்கிறான். ஆனா அதுக்கு மேல சித்தலிங்கப்பா சாவுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்ல அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். இதையெல்லாம் பார்த்த போலீசார் பயங்கர கடுப்பாறாங்க. இதெல்லாம் ஒண்ணும் சரி வராது அப்படின்னு ஒரே சமயத்துல ரெண்டு பேருக்கும் தங்களுடைய கிட்டுக்கு பிடி விசாரணைய போடுறாங்க. போலீசாருடைய அந்த கிட்டுக்கு பிடி விசாரணையுடைய தீவிரத்தை தாங்க முடியாத ஷாலினி முதல்ல கதற ஆரம்பிக்கிறார். அவ நடந்ததெல்லாம் நான் சொல்லிடுறேன் சார் அப்படின்னு அவ கதற தொடங்கின அதே சமயத்துல இந்த பக்கம் இன்னொரு கதறல் கேக்குது. அது வேற யாரும் இல்ல, அந்த ஹரீஷ் தான். அவனும் போலீசாருடைய அந்த கிட்டுக்கு பிடி விசாரணையுடைய தீவிரத்தை தாங்க முடியாம கதறிட்டு இருக்கிறான். ரெண்டு பேருமாக சேர்ந்து நடந்த உண்மைகளை எல்லாம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, சார் எங்க ரெண்டு பேத்துக்கும் 2-3 வருஷமாவே கள்ள தொடர்பு இருக்குது. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இது சித்தலிங்கப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சதுல இருந்தே ஒரே சண்டையா தான் இருந்தது வீட்டுல. ஆனா ஒரு கட்டத்துல சித்தலிங்கப்பா ரொம்பவுமே என்னைய டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நான் எவ்வளவுதான் வந்து எங்களுக்குள்ள தொடர்பு இல்ல நாங்க சொன்னாலுமே கூட என்னுடைய வீட்டுக்காரர் வந்து என்னை விடுறதா இல்ல, பயங்கரமா டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாரு. சைக்கலாஜிக்கல் டார்ச்சர் பண்ணாரு. அதோட இல்லாம வெளியில போய் ஹரீஷ கூப்பிட்டு பயங்கர கேவலமாக நடுத்தெருவுல நின்னு பேசினாரு. இதையெல்லாம் பார்த்த பிறகுதான் நாங்க ரெண்டு பேரும் ஒரு முடிவுக்கு வந்தோம். இப்படியே விட்டு வச்சிருந்தா நாம நிம்மதியா இருக்க முடியாது. அதனால சித்தலிங்கப்பாவை முடிச்சு கட்டணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தாங்க சார். அதன்படி மார்ச் 6ஆம் தேதி இவருக்கு பக்கத்து ஊர்ல ஸ்பெஷல் பூஜை இருக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு நானு ஹரீஷுக்கு தகவல் கொடுத்தேன். ஹரீஷ் தன்னுடைய நண்பர்கள் 2 பேர்த்த கூட்டிக்கிட்டு அவருக்காக அந்த பாலத்துக்கு பக்கத்துல ஒரு இடத்துல மறைவா ஒளிஞ்சிருந்திருக்கிறான். மாலை சுமார் 6-7 மணிக்கு மேல இருட்டின பிறகு அவரு அந்த பாலத்தை கடந்து பக்கத்து ஊர்ல இருந்து இந்த பக்கம் வந்திருக்கிறாரு. பாலத்தை கடந்து வந்து ஒத்தையடி பாதையில அவர் வரும்போது அவரை திடீர்னு குறுக்காட்டி அவரை சரமாரியாக தாக்கி இருக்கிறாங்க. தாக்குனதோட இல்லாம அவரை பல இடங்கள்ல வெட்டவும் செய்திருக்கிறாங்க. அதற்கு பிறகு அவரை தூக்கி ஆத்துக்குள்ள வீசிட்டாங்க. இதெல்லாம் நடந்தது நீங்க பூஜை சாமானம்லாம் இறஞ்சு கிடந்ததுன்னு சொன்னீங்க இல்லையா, அந்த இடத்துல இருந்து ஒரு 200 மீட்டர் தள்ளி. அதே அந்த இடத்துல நிறைய இடங்கள்ல ரத்த கரை படிஞ்சிருந்ததுனால அங்கேயே பூஜை சாமானத்தை எல்லாம் வீசினா இது கொலை அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க அப்படிங்கறதுக்காக என்னுடைய கணவருடைய பூஜை சாமான பைய தூக்கிட்டு வந்து அந்த பாலம் திரும்பனே இருக்கிற இடத்துல கொட்டி சிதறடிச்சிட்டு அவருடைய பைக்கையும் தள்ளிட்டு வந்து இந்த இடத்துல இருந்து பாலம் டர்ன் பண்ண இடத்திலேயே உள்ள தள்ளி விட்டாங்க வாய்க்காலுக்குள்ள அப்படின்னு சொல்லி ஷாலினி சொல்லி இருக்கிறார். நடந்த உண்மைகளை எல்லாம் அவங்க 2 பேரும் ஒப்புக்கொண்ட பிறகு அவங்க 2 பேரை மட்டுமல்ல அவங்களுடைய நண்பர்கள் 2 பேரும் மொத்தம் 4 பேர்த்தையும் பிடிச்சு ஜெயில தள்ளி இருக்கிறாங்க. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நண்பர்களே. மீண்டும் வேற வீடியோ சந்திக்கிறேன். பை பை.